Hi, welcome to channel Sarah Creations. Welcome to another episode of Diaries of 2025. Yes. ஸோ எங்கள் அம்மா தடபுடலாம் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறான் கரெக்டு. ஏன்னா இது வந்து அருணாச்சலம் மாதிரி என்னோட சாரீ தான் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோட எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த சாரீலாம் நல்லாயிருக்கும், நமக்கெல்லாம் ஒன்லி சுடிதார். ஸோ நல்லா இருக்குமா இந்த சாரீ? தேங்க்யூ. நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து எப்படி வளையல் அடுக்கணும்னு எல்லாம் அடுக்கியிருக்கேன் தெரியுமா? இப்படி காட்டு, அந்த மாதிரி அடுக்கியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன டாபிக் அப்படின்னா செம்ம சிம்பிளான டாபிக்கு, பட் அது வந்து ஆமாம் வேல்யூபிள் டாபிக்கு ஃபார் எல்டர்ஸு அண்ட் யங்ஸ்டர்ஸ் கிடையாது, ஒன்லி எல்டர்ஸு. ஸோ ஆமாம், ஆல் ரூல்ஸ் டு எல்டர்ஸ் பிகாஸ் த வீடியோ இஸ் டன் பை எல்டர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நமஸ்காரம். நான் சொன்னலதா ஸ்ரீராமன். இன்னைக்கான டாபிக் இன்டர்ஃபியரன்ஸ். எஸ். ஸோ சொல்லு மம்மி, இன்டர்ஃபியரன்ஸ் வேற வேற டைமென்ஷன் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீ எதை பத்தி சொல்ல வரலன்றத நீ சொல்லிடு ஒரு வாட்டி. ஆமா, சிம்பிள். ஏன்னா முன்னாடி எல்லாம் லேடிஸ் எல்லாம் ரொம்ப படிக்க மாட்டாம்மா, அதனால சீக்கிரமே as soon as she attain ஏஜ் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் ஆன உடனே கல்யாணத்தை பண்ணிடுவா. அதனால வந்து அந்த பொண்ணை வந்து மாமியார் வந்து படுத்தோன்னு படுத்தி, டேய் ஒன் வைஃப் இதை பண்ணாடா, ஒன் வைஃப் சொன்ன வார்த்தை கேட்கலடா, ஏந்து நிற்கலடா, உட்காரலடான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே டியூன் ஆகிடும். நம்ம மாமியார் ஆனால் நம்மளும் இதே மாதிரி படுத்தணுன்ற ஆட்டிடியூட்ல அவளும் மாமியார் ஆன அப்புறம் at the age of 45 or 50 அவளும் அதே தோசை திருப்பி போடுவா. அதான் இன்டர்ஃபியர் ஆவா, இது மாதிரி பண்றாடா அந்த மாதிரி. அந்த இன்டர்ஃபியரன்ஸ் பத்தி நான் பேசவில்லை. நான் பேசுறதெல்லாம் இப்ப காலத்துல அது இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது எப்பவுமே இருக்கு, இப்ப வேற டைமென்ஷன்ல இருக்கு. அது நான் என்ன ஃபேஸ் பண்ணன்றது தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ மம்மி, வெரி குட். ஸோ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸு, அதாவது இன்டர்ஃபியரன்ஸு, நெகட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னு ரெண்டு மல்டிபிள் டைமென்ஷன் அது. ஏன்னா மாமியார் இன்டர்ஃபியரன்ஸ் ஆனால் ஒன்று, மாட்டு பொண்ணு இன்டர்ஃபியரன்ஸ் ஆனால் ஒன்று. இப்போ அதை பற்றி நமக்கு இல்லை, நோ பாலிட்டிக்ஸ், நோ ஃபேமிலியில் பாலிட்டிக்ஸே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்டர்ஃபியரன்ஸுன்றது வந்து கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு கசப்பான விஷயம். என் இஷ்டம் நான் பண்ணிக்கிறேன் நடுவில் இருந்தது, அதை பற்றி கவலை இல்லை நமக்கு, அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடுது. இப்போ வந்து அப்படி கிடையாது. இன்டர்ஃபியரன்ஸோடைய நெகட்டிவ் ரிசல்ட் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள்லாம் உங்களுடைய லெவலில் நீங்கள் எப்படி இன்டர்ஃபியரன்ஸில் வந்து இலைமறைவு காய் மறைவாக எப்படி நீங்கள் அனுபவிச்சிங்க, அதை பத்தி நீங்க இப்ப ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் சொல்லுங்க. சொல்றேன். எங்க சின்ன பீரியட்ல எல்லாம், சின்ன வயசுல எல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ்னா என்னன்னே தெரியாதுமா. அப்பெல்லாம் ஒரு வீடுன்னா அந்த வீடு வந்து டைமு, மணி, ஃபுட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின், இதை வச்சுதான் ஒரு வீடே அமைப்பே அப்படிதான் இருக்கும். அதனால என்னன்னா யாருமே இன்டர்ஃபியர் ஆகிற கொஸ்டினே கிடையாது. இத்தனைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி யார் என்ன சொல்றாரோ அவர் சொன்ன வார்த்தை வந்து தான் கேட்போம். அதுல வந்து அது இல்லை இது இல்லை, திஸ் இஸ் நாட் கரெக்ட்னு சொல்றவாளே கிடையாது. அதுதான் இன்டர்ஃபியரன்ஸ். ஒன்றும் இல்லை, எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு சார்ட்ல தான் சமையலே. மண்டே டு சண்டே, சண்டேனா அவியல் இப்படி தான் இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், மண்டேனா வெந்தயமசே அதே ஒரு சார்ட்ல தான் சமையல் இருக்கும். நம்ம யோசனை பண்ணாலே இந்த காய் தான் இருக்கும், இந்த கிழமை உசிலின்னா அந்த புதன்கிழமை இருக்கும், அந்த மாதிரி ஒரு சார்ட்ல தான் பண்ணுவோம். என்னைக்கானா ஒரு நாள் வேற பண்ணினா நன்னா இருக்குமேன்னு நினைச்சா கூட கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது, இன்டர்ஃபியரன்ஸே கிடையாது. நம்ம அம்மா பண்றது அது கரெக்டா தான் இருக்கும். எங்க அம்மாவும் எங்க அப்பா வந்து இல்லையே இது இல்லையேன்னு எங்க அம்மா அப்பாவை கேட்டதே கிடையாது. அப்பா சொல்றது கரெக்ட். ஸோ அதுல இன்டர்ஃபியரன்ஸ் கொஸ்டினே கிடையாது. அவளை பார்த்து நான் வளர்ந்தேன். அதனால நானும் என்னோட ஃபேமிலியை, என் பசங்களை வளர்க்கும் போது அதே டைமு ஆல் தீஸ் 5 வந்து மெயின்டைன் பண்ணி தான் வளர்ந்தேன். அதனால முன்னாடி எல்லாம் டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியா இருந்ததும்மா, இன்டர்ஃபியரன்ஸே இருக்காது. 10 பேர் வெளி பொண்ணு உள்ள வந்தா கூட 10 பேரும் ஒரு கை கோத்துண்டு ஒத்தர இன்டர்ஃபியர் ஆகி சண்டை போடுறதே கிடையாது. நல்லா போயிட்டு இருந்தோம். அதாவது என்னன்னா இன்டர்ஃபியரன்ஸ் ஃபார் நெகட்டிவ் கிடையாது, அத சொல்லணும். நெகட்டிவே தெரியாதுமா. அதாவது இப்ப நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் வந்து பண்ணணும், நீ அது வந்து நெகட்டிவா இன்டர்ஃபியர் ஆயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. ஆனா அதெல்லாம் அப்போ சரியா இருந்ததுமா.
ப்ரெசன்ட் டேல அதெல்லாம் சரியாகாது. சிம்பிளா சொல்றேனே, நான் படிக்கும் பொழுது சாதாரணமாக இருந்தது. எஸ்எஸ்எல்சி படிச்ச உடனே கிராஜுவேஷன் சேர்ந்தோம். அதுக்கெல்லாம் ஈவன் டிபார்ட்மெண்ட் கூட இப்போ மாதிரி உங்களுக்கெல்லாம் அவ்வளோ எலாபரேட்டாக கிடையாது. ஜஸ்ட் சேர்ந்தோம், பிஎஸ்சி படித்தோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எழுதுகிறோம், ஆர்ஆர்பி எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், போகிறோம். இப்போது ஜாபு ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் எஜுகேஷனே நிறைய எலாபரேட் குரூப்ஸ். அதனால இப்ப இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன். அப்ப இன்டர்ஃபியர் ஆகாம இருந்தோம், அதுல ஒரு பிளஸ். இப்போ நம்ம இன்டர்ஃபியர் ஆகாம இது வேற டைமென்ஷன். ஈவன் தோ we are educated, இப்போ நம்ம பசங்க கிட்ட இன்டர்ஃபியர் ஆகுது அவ்வளவா சரி கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு படிச்சவா நாளன்னைக்கு ஓல்ட் ஆயிடுறா. ஸோ அதாவது இப்போ உங்க அப்பா கரெக்டா சொன்னாரு, இந்த மாதிரி நீ போ, இந்த மாதிரி படி, இந்த குரூப் எடுத்துக்கோ அப்படின்றது இட்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இன் யுவர் லைஃப். உனக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்றத யோசிக்காம உன்னோட சாய்ஸை அவர் ஃபீல் பண்ணி போனதுன்னு தான் அந்த இன்டர்ஃபியரன்ஸ். பட் அதை இப்போ நீ ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்றதுனால நீ எனக்கு சொல்லிட்ட, ஓகே இது எடுத்துட்டு போன்ட்ட, கரெக்ட். நான் அந்த மாதிரி என் பசங்க கிட்டயோ நீ என் பசங்க கிட்டயோ சொல்ல முடியாது. இஃப் யூ இன்டர்ஃபியர் தட் பிகம்ஸ் a problem. ஏன்னா ஒரு எக்ஸ்போஷரே கிடையாது. ஆமா, ஆனா ஒண்ணுமா இன்டர்ஃபியரன்ஸ் நம்ம ஆகாம இருக்கலாம். அதுக்கு நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இன்டர்ஃபியர் ஆகாம நம்ம ஓரமா போயிட்டோம்னா அதுக்கு நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். வேர் டு டாக், வேர் நாட் டு டாக் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு டாக். Let us keep our mouth சட்டுன்ட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு எங்க வேணுமோ அங்க பேசினாதான் நம்ம பிளேஸும் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். அதுன்றது நான் கத்துன்றது. எல்லாத்துலயும் நம்ம எனக்கு வயசாச்சு, நான் தான் சொல்வேன், நீ தான் கேட்கணும்ன்றது நம்ம வச்சுக்க கூடாது. பிகாஸ் so many things present daysல தெரியாது. நாட் பாசிபிள்ன்றதை விட்டுறத தவிர அவளுடைய நல்லது எங்களுக்கு தெரியாது. எங்க அப்பா என்ன சொன்ன மாதிரி, நான் உன்ன சொன்ன மாதிரி உன் குழந்தைய நான் சொல்ல முடியாது. அதுதான் அந்த இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருக்கிறது தான் போத் சைட்ஸ் நல்லது. கரெக்ட். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது, முன்னாடிலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லியிருந்தா அதனால பார்ட்னர்ஸுக்கோ இல்லைன்னா வேறு யாருக்கோ, இப்போ தாத்தா பேத்திக்கு சொன்னனாலும் மனசு கஷ்டப்படாதுச்சு. இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, இப்படி இன்டர்ஃபியர் பண்ணிட்டாரு நம்ம லைஃப்லன்னு சொல்லிட்டு கம்முன்னு தான் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம தாத்தா கிட்ட நம்ம தாத்தாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா, டே தம்பி வாடா, உன் பொண்ணை இதை சேருடா, இதை சொல்லுடா, இதில் இது நல்லது வரும்ன்ட்டு நம்ம பசங்க கிட்ட வரலாம் சொல்லிண்டா அட்லீஸ்ட் ஒரு 1% ஆனால் நம்ம நினைக்கிறது கொஞ்சம் ரீச் ஆகும். அது ஃபர்ஸ்ட் லெசன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற சண்டையில் இன்டர்ஃபியர் ஆகுது. பட் கண்டிப்பாக ஒரு சஜஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம எதனா நம்ம காதுபட வருது, நம்ம நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு யார் க்ளோஸாக நம்ம சஜஷன் எடுப்பாங்களோ அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி சொல்கிறதுன்றது இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் என்ன சொல்கிறது, நம்மளுடைய வெல்ஃபேர்க்காக சொல்கிறதுன்றத சஜஷனாக சொல்லலாம். இது ஃபுட்டில் கூடம்மா என்னோட சின்ன வயசுலலாம் கிரைண்டர் எல்லாம் கிடையாது, மிக்சி கிடையாதும்மா. சாட்டர்டே ஒரு பொழுதுக்காக ஃப்ரைடே அரைப்பம்மா, அவ்வளோதான். இப்போ மாதிரிலாம் டூ டைம்ஸ் டிஃபனு, 1 டைம் சாப்பாடு அப்படிலாம் கிடையாது. அதனால் அப்போது ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இப்போல்லாம் பிஸா, பர்கரு, நூடுல்ஸு, அப்புறம் பாஸ்தாலாம் இருக்குல்ல, அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ ஃபுட்டில் கூட இன்டர்ஃபியர் ஆனால் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா இந்த பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் தெளிவாயிருக்காங்க. ஆமாம், அது நாளைக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் பற்றி தெளிவாக பேசிட்டியா நீ? எனக்கு தெரிஞ்சது வாட் ஐ am experiencing, I am sharing. ஓகே. ஸோ எல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் ஏதான கிளாஸ் ஜாயின் பண்ணோம், இல்லை இது என் பொண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் இன்டர்ஃபியர் ஆகாமல் ஜஸ்ட் டெல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், விஷ் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ பாய்.